ஹாய் மகளே, இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகமே பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி. இதில் குறிப்பாக நம்ம இந்தியர்கள் பெரிய அளவு எதிர்பார்த்தது நம்ம வினேஷ் போகட்டுடைய வெற்றி. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வினேஷ் போகட் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. எதனால் அப்படின்னா, ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். 2016ஆம் ஆண்டு நடந்த ரியோ ஒலிம்பிக் போட்டியில் வினேஷ் போகட் தகுதி சுற்றுல சீன பெண்ணை எதிர்கொள்கிறாங்க. இந்த சூழலில் அவங்க கால் முறிவு ஏற்படுத்தணும் என்றே வினேஷ் போகட்டுடைய முழங்கால் முறிக்கப்படுது. இந்திய கொடி ஏந்தி என்ட்ரி கொடுத்த வினேஷ் போகட் ஸ்ட்ரக்சர் மூலியமா வெளியில் கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து வேதனையில் இருந்து வந்த வினேஷ் போகட் 2018ஆம் ஆண்டு சர்ஜரி நடக்குது. சர்ஜரிக்கு அப்புறம் 5 மாதம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட்டுக்கு பின்னாடி மீண்டும் போட்டியில் ஈடுபட்டு ஆசிய போட்டியில் தங்க வெல்றாங்க. இதை தொடர்ந்து டோக்கியோ ஒலிம்பிக்கில் காலிறுதி சுற்றுல அவங்க விதிமீறல் செய்யப்பட்டு வீழ்த்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் 2021ஆம் ஆண்டு நடக்க இருந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்காக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் அப்போ அவங்களுக்கு கையில் அடிபடுது. அடிபட்டதன் காரணமாக அப்பையும் திரும்பியும் இன்னொரு சர்ஜரி நடக்குது. இதனால் அவங்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிற முடியல. இதுக்கப்புறம் வினேஷ் போகட் 2022ல் திரும்பியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. பல பதக்கங்களை வென்றெடுக்கிறாங்க. இதுக்கப்புறமும் பல இன்னல்களை மேற்கொள்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்பட்ட பெண்மணிக்கு மீண்டும் பெரிய ஒரு இன்சிடென்ட். என்ன அப்படின்னா, பாலியல் சீண்டலில் உள்ளாகப்பட்டு அவங்க ரோட்டில் இறங்கி நீதிக்காக போராடுறாங்க. தன்னுடைய பதக்கத்தையே தொடர்ந்து நீதிக்காக தெருவில் இழுத்து செல்லப்பட்டவர் தான் நம்ம வினேஷ் போகட். இதை பற்றின வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் பேசிடுவோம். அதை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இவ்வளவு துன்பங்களை சந்தித்து, இவ்வளவு வழிகளை கடந்து, இவ்வளவு சர்ஜரிக்கு அப்புறமும் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க ரொம்ப வேதனை தாண்டி இப்போ இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பதிலடி கொடுக்குற விஷயம் தான் அந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வினேஷ் போகட் 50 கிலோ தகுதி சுற்றுல பங்கேற்கிறாங்க. இதில் காலிறுதி போட்டியில் 3 வீராங்கனைகளை எதிர்கொள்கிறாங்க. 3 பேரும் சும்மா சாதாரண ஆளு கிடையாது. ஒருத்தருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. வினேஷ் போகட் வீழ்த்திய நபர்களை பார்க்கலாம். ஜப்பானை சேர்ந்த உய் சுஷாஷி அப்படின்ற வீரமங்கை. இவங்க என்ன, எப்படி இவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 82 சர்வதேச போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கு. 82லையுமே இவங்க ஒரு தடவை கூட தோத்தது கிடையாது. அப்படிப்பட்ட பலம் வாய்ந்தவங்க தான் இந்த ஜப்பான் வீராங்கனை. இவங்களை காலிறுதி சுற்றுல வீழ்த்திருக்காங்க வினேஷ் போகட். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 4 வேர்ல்டு சாம்பியன்ஸ் வென்ற தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனையை வீழ்த்தி அடுத்த இறுதி சுற்றுக்கு தகுதி பெறாங்க. இந்த கடைசியா, அதாவது பதக்கப்பட்டியலுக்கு உள்ள போறதுக்கு கடைசியா ஒருத்தவங்களை சந்திக்கிறாங்க. யாரு அப்படின்னா, கியூபாவை சேர்ந்த வீராங்கனையோட போட்டிடுறாங்க. இவங்களை எப்படி வீழ்த்துறாங்க அப்படின்னா, 5-0 புள்ளிகளில் இவங்களை வீழ்த்துறாங்க. அதாவது ஒரு பாயிண்ட் கூட எடுக்க விடாம இவங்களை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு பங்கேற்கிறாங்க. அதாவது பதக்கம் உறுதி அப்படின்ற ஒரு நிலைக்கு உள்ள போறாங்க. இது எல்லாமே ஒரே நாள்ல 3 பேர்த்த வீழ்த்திருக்காங்க. வினேஷ் போகட்டுடைய வெற்றி செய்தியை கேட்டுட்டு பஸ்ரம் புனியாவுடைய உரை என்ன அப்படின்னா, பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டு நாங்கள் தரையில் இறங்கி போராடினப்ப, டெல்லியில் போய் போராடினப்ப திரும்பி கூட பார்க்காத இந்திய பிரதமர் இன்னைக்கு வினேஷ் போகட்டுடைய வெற்றிக்கு அப்புறம் வினேஷ் போகட்கிட்ட ஃபோனில் பேசுறதுக்கு எப்படி தைரியம் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய உரையை சொல்லி முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வினேஷ் போகட் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. எதனால அப்படின்னா, 50 கிலோ எடை இருக்கக்கூடிய தகுதி சுற்றுல இவங்க 2 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வினேஷ் போகட் விடாம இரவும் பகலுமா உடல் பயிற்சி செஞ்சு 2 கிலோ குறைக்கிறதுக்கு வினேஷ் போகட் முற்பட்டிருக்காங்க. இந்த நிலைமையில என்ன இருக்கு அப்படின்னா, நீர் சத்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அட்மிட் பண்ணப்பட்டு திரும்பியும் எடையை செக் பண்ணும் போது 100 கிராம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சூழலில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து அவருடைய கேள்வியை எழுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்கள் உடனடியாக இதுக்கு இந்திய கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விளையாட்டு கண்ட்ரோல் பிடி உஷா தான் தலைமை. அதனால மோடி அவர்கள் பிடி உஷாவை தொடர்பு கொண்டு மேல்முறையீடு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்காரு. இந்த சம்பவங்களுக்கெல்லாம்
நம்ம சோசியல் மீடியாவில் மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா, இது பாரிஸ் ஒலிம்பிக் இல்லை மோடியின் ஒலிம்பிக்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்றத நீங்களும் இங்கே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஹாய் நண்பா நன்றி, நான் உங்கள் திரையபாண்டி, இது நம்ம திரையபாண்டி 2001. வீரம் வீரத்தால் வீழ்த்தப்படுவது அல்ல, தந்திரத்தாலும் துரோகத்தாலும் மட்டுமே வீழ்த்தப்படுகிறது.